ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ வில்லேஜ். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற பற்றின வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலோட லிங்க் கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பினான்ஸோட அஃபிஷியல் பாட்டான பினான்ஸ் மூன்ஃபிக்ஸ் அப்படின்ற டெலகிராம் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு லான்ச் ஆகி ஒரு 3 days ஆயிடுச்சு. ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் நம்ம வந்து 3 days முன்னாடியே கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. பட் இதை பற்றின ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோன்றது எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பினான்ஸ் வந்து பிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வச்சுருக்காங்க. அவங்களோட நேட்டிவ் காயின் தான் இது. ஆனால் அவங்ககிட்ட வந்து மீம் காயின் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு டெலகிராம் மூலமாக இதை கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு நல்ல ஒரு மீம் காயினாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக வந்துட்டு டெலகிராமில் வந்ததில் நாட் காயின் அளவுக்கு வேறு எந்த காயினுமே வந்துட்டு அதிக அளவுக்கு யூசர்ஸ்க்கு வந்து நிறைய வந்துட்டு அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கல. ஸோ ஏர்ட்ராப்பில். ஸோ பட் இந்த டாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே கிடைச்சிது. பட் நாட் காயின் அளவுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த பினான்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக நாட் காயின் அளவுக்கு இல்லாட்டியும் கிட்டத்தட்ட அதுக்கு பாதிக்கு மேலேயாவது கண்டிப்பாக வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒருத்தான ஒரு அமௌண்ட்ன்றது நீங்கள் இது வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக வந்து பினான்ஸ் அப்படின்றவங்க இந்தியாவில் இல்லை வேர்ல்டுலேயே நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் அப்படின்றது நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக யாருமே இதை மிஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ டெய்லி செக்இன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு போகும். ஹோம் பேஜில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ளே கேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து எனக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல யுவர் அட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து 6 இருக்கும். 6/6 இருக்கும். ஸோ இப்போ நான் 3 ப்ளே பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு 3 மட்டும் இப்போ காமிச்சிட்ருக்கு. ஸோ நான் ப்ளே கேம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கரெக்டாக அந்த ஆர்வமாக இருக்குது. அந்த அதுக்கு நேராக வரும்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அந்த பிளாக்கில் இருக்க அந்த கல்லை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுனா காயின் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய கல்லை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 20 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். ஸோ இதனால் இதை தவிர மற்ற அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இது ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். அதாவது இந்த 6 டைம் அப்படின்றது திரும்ப உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதை முடிஞ்ச அளவுக்கு இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை 20 தடவை நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் அப்படின்றது நீங்கள் எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நாளெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 மந்த்லேயே உங்களுக்கு வந்துட்டு இது முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு அமௌண்ட்ன்றது ஏர்ன் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 2 தடவை தான் எனக்கு வந்து பெண்டிங் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ எனக்கு 85 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இன்னொரு ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்றது 3 சொல்லிட்டு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 6 கேம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ண அது வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அது வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை உங்கள் ஃப்ரீ டைமில் வந்துட்டு இதை ப்ளே பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸாக மாற்றி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 2 to 2 month மேக்ஸிமம் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ 2 monthத்தில் கண்டிப்பாக இது வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இன்வைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. அவங்க ஏர்ன் பண்ணுறதுல உங்களுக்கு 10% ஆஃப் காயின்ஸ் அப்படின்றது வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த இதுக்கு வந்துட்டு அவங்க எக்ஸ்சேஞ்சில் தான் விட்ரா கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இல்லை அப்படின்னா ஸோ அதில் வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேவைசி கம்ப்ளீட் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அதை பற்றின வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் பேஜ் வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு ஒரு சில டாஸ்க்லாம் இருக்கும். இந்த டெலிகிராம் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த அவங்களோட சேனலில் ஜாயின் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் பைண்ட் யுவர் பினான்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பினான்ஸ் அக்கௌண்ட்டில் கேவைசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை நீங்கள் இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து பைண்ட் பண்ண வேணாம். ஸோ இது அஃபிஷியல் பார்ட் தான், இருந்தாலும் இப்போதைக்கு வேணாம். அவங்க சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பினான்ஸ் அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு அந்த பினான்ஸ் அப்ளிகேஷனுக்கே போயிடும். அதுக்கப்புறம் மைண்ட் யுவர் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து லிங்க் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவுமே பெருசாக இல்லை. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இந்த பேஜில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறது கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுக்குமே உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட்டில் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் அப்படின்ற கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே இதில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா இந்த இதை மட்டும் விட்டுருங்க. இந்த பினான்ஸ் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது மட்டும் விட்டுருங்க. மற்றபடி கேம் ப்ளே பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக வந்துட்டு அவங்க சைட்லேருந்து அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.